என் கால்களில் கொப்புளங்கள் இருந்தன. என்னால் வீட்டை பெருக்க முடியவில்லை. நான் அழுது கொண்டே சித்தியிடம் சிறிய தாயார் கெஞ்சினேன். ஆனால் இன்று சித்தியின் மகளுக்கு மிகப்பெரிய பணக்கார வீட்டிலிருந்து வரன் பார்க்க வரவிருந்தார்கள். அவர் மிகுந்த கோபத்திலிருந்தார். சித்தி துடைப்பத்தை கையில் எடுத்தார். நாடகத்தை நிறுத்திவிட்டு வேலையை பார், இலவசமாக சோறு தின்கிறாய் என்று கத்திக்கொண்டே என் கொப்புளங்கள் நிறைந்த கால்களில் அடிக்கத் தொடங்கினார். நான் வலியால் துடித்துக்கொண்டே எழுந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் உறவினர்கள் வந்துவிட்டார்கள். சித்தி என் அழகை மறைப்பதற்காக என்னை பால்கனியில் போய் உட்காரச் சொன்னார். விருந்தினர்கள் முன் வந்தால் என் மகள்களின் வாழ்க்கையை கெடுக்க முயற்சிப்பாய், ஜாக்கிரதை என்று மிரட்டினார். நான் அங்கே தரையில் அமர்ந்து சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தேன். அப்போது வோனில் பிஸியாக இருந்த ஒரு பணக்கார இளைஞன் அங்கே வந்தான். சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டே கோபமாக யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். நான் சொல்லுறேன் கேள், இந்த பிசினஸ் டீல் எந்த வகையிலும் கை நழுவக்கூடாது என்று அவன் கூறினான். திடீரென்று அவன் பார்வை என் மீது பட்டது. அவன் என்னை ஆழ்ந்த பார்வையுடன் பார்க்கத் தொடங்கினான். நான் உடனே என் முகத்தை மறைத்துக் கொண்டேன். என் பெயர் ஈஷானி. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். திருமணமான 6 ஆண்டுகளுக்குப் பிறகு பல வேண்டுதல்களுக்குப் பிறகு பிறந்தவள். என் பெற்றோர் என் மீது உயிரையே வைத்திருந்தார்கள். என் ஒவ்வொரு ஆசைக்கும் அப்பா முன்னுரிமை கொடுப்பார். என் செல்லத்திற்கு இன்று என்ன வேண்டும் என்று அப்பா மாலையில் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் என்னிடம் கேட்பார். அப்பா, எனக்கு அந்த ஃப்ராக் வேண்டும் என்றால் அவ்வளவுதானே, நாளைக்கே வந்துவிடும் என்பார். என் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவதை அவர் தன் கடமையாக கருதினார். அம்மாவும் என்னை பார்த்துதான் வாழ்ந்தார். ஈஷானி கண்ணா, என் தலைமுடியை வாரிக்கொண்டே அவர் சொல்வார், நீ வளர்ந்த பிறகும் நான் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க மாட்டேன். எப்போதும் உன்னை என் கண்முன்னால் வைத்திருப்பேன். நான் அவர்கள் மடியில் தலை வைத்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆனால் ஒருவேளை விதியில் எங்கள் உறவு மிக குறைவாகவே எழுதப்பட்டிருந்தது. ஒருநாள் எனக்கு பல நாட்களாக காய்ச்சல் இருந்ததால் என் பெற்றோர் இருவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். வழியில் பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக நான் உயிர் பிழைத்தேன். ஆனால் என் பெற்றோர் இருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தனர். நான் அனாதையாகவும் ஏழையாகவும் மாறிவிட்டேன். என் உலகம், என் எல்லாம் ஒரே நொடியில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டன. சித்தப்பா வேறு ஊரில் வசித்து வந்தார். என் பெற்றோரின் மரண செய்தி அறிந்து அவர் வந்தார். எனக்கு வேறு யாரும் இல்லை. அப்பா வேறு ஊர், சித்தப்பா வேறு ஊர். என்னை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லாததால் சித்தப்பா என்னை தன்னுடன் அழைத்துச் சென்றார். சித்திக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை. முதல் நாளிலிருந்தே அவர் நடத்தை என்னிடம் மிகவும் சில்லென்று இருந்தது. சித்தப்பா சிறிது காலம் இருந்தார். ஆனால் பிறகு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றுவிட்டார். அந்த நாளுக்குப் பிறகு சித்தி என்னிடம் நடந்து கொண்ட விதம் மிகவும் மோசமானது. சித்தப்பா போன் செய்தால், ஈஷானி நன்றாக இருக்கிறாள், ஸ்கூலுக்கு போகிறாள், நான் அவளை நன்றாக படிக்க வைக்கிறேன் என்று சித்தி போய் சொல்வார். ஆனால் உண்மையில் சித்தி என் படிப்பை நிறுத்தியிருந்தார். என் பெற்றோர் இறந்தபோது நான் 7ஆம் வகுப்பில் இருந்தேன். அதன் பிறகு சித்தப்பா இருந்தவரை 2 வருடம் படித்தேன். பிறகு படித்து என்ன செய்யப் போகிறாய்? பெண்களுக்கு வீட்டு வேலைதான் முக்கியம். போய் பாத்திரம் கழுவு என்று சித்தி கத்தினார். சித்திக்கு 2 மகள்கள், ஆரோகி மற்றும் சுமிதா. அவர்கள் இருவரும் சாதாரண தோற்றம் கொண்டவர்கள். நானோ அழகில் என் அம்மாவைப் போலவே இருந்தேன். அதே பெரிய கண்கள், அதே சிவந்த நிறம், அதே அழகான கருப்பு முடி. அனாதை நிலையும் வறுமையும் என் அழகை குறைக்கவில்லை. இதுவே சித்திக்கு மிகவும் பிடிக்காத விஷயமாக இருந்தது. பெரிய அழகி வந்துவிட்டாள் என்று ஆரோகி முகத்தை சுளிப்பாள். அம்மா, இவள் ஏன் இவ்வளவு அலங்காரமாக இருக்கிறாள் என்று கேட்பாள். நான் எங்கே அலங்காரம் செய்தேனக்கா என்று நான் பயந்து கொண்டே சொல்வாள். எழுந்த உடனேயே எதிர்த்து பேசுகிறாள் பார் என்பாள் அவள். சோம்பேறி கழுதை என்று சித்தி சமையலறையிலிருந்து கத்துவார். சித்தி நாள் முழுவதும் என்னிடம் வீட்டு வேலைகளை வாங்குவார். துடைப்பது, பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது என அனைத்தும் என் பொறுப்பு. சாப்பிடும் நேரம் வந்தால் 100 குறைகள் சொல்வார். காய்ந்த ரொட்டிகளையும் மீதமுள்ள காய்கறிகளையும் தருவார். இலவசமாக தின்றுவிட்டு மலைபோல் வளர்கிறாள் என்பார். உணவு மிஞ்சினால் எனக்கு கிடைக்கும், இல்லையென்றால் பட்டினிதான். இப்போது எனக்கு பொறுமை பழகிவிட்டது. என் பெற்றோர் இருந்தபோது எல்லா பிடிவாதங்களையும் நிறைவேற்றிக் கொள்வேன். ஆனால் இப்போது அந்த அன்பான உறவுகள் உலகில் இல்லை என்று தெரியும். உன் அம்மாவின் பழி அனைத்தையும் உன்னிடம் தீர்ப்பேன். அவள் படித்தவள் என்று திமிராக இருந்தாள், என் மரியாதையை குறைத்தாள். இப்போது அவளின் மகளிடம் கணக்கு தீர்ப்பேன் என்று சித்தி அடிக்கடி சொல்வார். என் அம்மா சித்திக்கு என்ன செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. மாலையில் படுக்கையில் அழுதுகொண்டே இருப்பேன். அம்மா, நான் பெரியவள் ஆனாலும் பிரிய மாட்டேன் என்று சொன்னீர்களே, இப்போது என்னை குழந்தையிலேயே விட்டு சென்று விட்டீர்களே என்று அழுவேன். எனக்கு அப்பாவின் பாசம் மிகவும் நினைவுக்கு வரும். ஆனால் மரணம் இரக்கமற்றது, எல்லாவற்றையும் பறித்து சென்றுவிட்டது. தினமும் இரவில் கடவுளே எனக்கு ஏதாவது வழிகாட்டு அல்லது என்னையும் உன்னிடமே அழைத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்வேன். ஒருநாள் சித்தி என்னை நல்ல உணவு சமைக்கச் சொன்னார். நான் என் பெற்றோரின் நினைவில் மூழ்கியிருந்தேன். என் கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது.
அம்மா, நீங்கள் என்னை தனியாக விடமாட்டேன் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்போது நான் எவ்வளவு தனிமையில் இருக்கிறேன் பாருங்கள் என்று அழுதுகொண்டே உப்பை அள்ளினேன். அப்பா என்னை குட்டி தேவதை என்று அழைப்பது நினைவுக்கு வந்தது. அந்த நினைவில் தெரியாமல் 2 முறை உப்பு போட்டுவிட்டேன். அடிப்பாவி, செத்துப்போனாயா? சாப்பாடு ரெடியா என்று சித்தி கோபமாக சமையலறையில் நுழைந்தார். ரெடி சித்தி என்று நான் பயந்து கொண்டு அடுப்பை அணைத்தேன். அவர் வந்து ருசி பார்த்ததும் துப்பினார். நாசமா போவளே, எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டாய். இதில் உப்பா இல்லை விஷமா என்று கத்தினார். எனக்கு தெரியவில்லை சித்தி என்று நான் நடுங்கினேன். உனக்கு எப்படி தெரியும்? ஊர் சுற்றத்தானே, நேரம் சரியாக இருக்கிறது என்றார். சத்தம் கேட்டு ஆரோகியும் சுமிதாவும் வந்தார்கள். என்ன ஆச்சம்மா என்றார்கள். இந்த பிசாசு சாப்பாட்டை கெடுத்துவிட்டாள் என்றார் சித்தி. சுமிதாவும் ருசி பார்த்துவிட்டு, ஐயோ, இவ்வளவு கசப்பா? இவள் வேண்டுமென்றே செய்திருக்கிறாள். நாம் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறாள் என்றாள். ஆமாம் அம்மா, இன்று விசேஷமாக சமைக்கிறோம் என்று தெரிந்துதான் உப்பை அள்ளிக் கொட்டியிருக்கிறாள் என்று ஆரோகியும் பற்ற வைத்தாள். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை அக்கா என்று நான் அழுதேன். எதிர்வாதம் பேசுகிறாயா என்று சித்தி என் கையை பிடித்து முறுக்கினார். நான் அலறினேன். எவ்வளவு பணம் செலவு செய்தேன், எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டாய் என்று இழுத்துச் சென்றார். வா மேலே மொட்டை மாடிக்கே. வெயில் நெருப்பாக கொளுத்திக் கொண்டிருந்தது. இல்லை சித்தி, என்னை மன்னித்து விடுங்கள், மேலே வெயில் அதிகமாக இருக்கிறது என்று காலில் விழுந்தேன். நான் உன்னை அங்கேயே நிற்க வைப்பேன், அப்போதுதான் புத்தி வரும் என்று என்னை தரதரவென இழுத்து சென்றார். தரை சூட்டில் தகித்துக் கொண்டிருந்தது. செருப்பை கழற்று என்று ஆணையிட்டார். சித்தி, என் கால்கள் வெந்துவிடும், தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்று கெஞ்சினேன். உன் அம்மா என் மீது கருணை காட்டினாளா? கழற்று செருப்பை என்று அவரே என் செருப்பை கழற்றி எறிந்தார். வெறும் காலில் நில். என் கால்கள் தரையில் பட்டதும் நெருப்பில் நின்றது போல் இருந்தது. அம்மா, என் கால்கள் எரிகின்றன என்று அலறினேன். எரியட்டும், என் நெஞ்சை நீ எரித்தது போல் என்றார் சித்தி. இதுதான் உனக்கு தண்டனை. நீ செய்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது, ஆனால் உன்னை தண்டித்து என் மனதை ஆற்றிக் கொள்கிறேன். அம்மா, இவளை இங்கேயே பூட்டி வையுங்கள் என்றாள் ஆரோகி. சுமிதாவும் சிரித்தாள். மீன் போல் எப்படி துடிக்கிறாள் பார் என்று கேலி செய்தார்கள். நான் எவ்வளவு கெஞ்சியும் அவர்கள் கேட்கவில்லை. கதவை மூடிவிட்டு போய்விட்டார்கள். சூடான கூரையில் நான் தனியாக விடப்பட்டேன். ஒரு நொடி கூட காலை ஊன்ற முடியவில்லை. மாற்றி மாற்றி காலை வைத்து துடித்தேன். கடவுளே உதவி செய் என்று அழுதேன். வெயில் என் மண்டையை பிளந்தது. தாகம் தொண்டையை வரட்டியது. மயங்கி விழுந்தேன். சிறிது நேரம் கழித்து சித்தி வந்து, செத்துப்போனாயா இல்லை உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்டு, கீழே போ நாடகக்காரி என்றார். சுவர்கள் பிடித்துக்கொண்டு கீழே வந்தேன். என் பாதங்களில் 1000 ஊசிகள் குத்துவது போல் வலித்தது. அறையில் சென்று அழுதேன். மறுநாள் காலை சித்தி என்னை எழுப்பினார். எழுந்திரு, பிணம் போல் கிடக்காதே. என்னால் எழ முடியவில்லை. இன்று வீடு முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆரோகியை பெண் பார்க்க பணக்காரர்கள் வருகிறார்கள். சித்தி, என் காலில் கொப்புளங்கள் உள்ளன, என்னால் நடக்க முடியவில்லை என்று என் கால்களை காட்டினேன். கால்கள் சிவந்து வீங்கியிருந்தன. நஷ்டம் பண்ண மட்டும் தெரியும், நாடகம் போடுவதில் உன் அம்மாவைப் போலவே இருக்கிறாய் என்றார். சித்தி, என்னால் முடியாது என்று அழுதேன். துடைப்பத்தை எடு. உன் அப்பாவா வந்து பெருக்குவார்? அல்லது உன் அம்மா வருவாளா? இலவசமாக சோறு போட முடியாது என்று சித்தி துடைப்பத்தால் என்னை அடிக்க ஆரம்பித்தார். அடிக்காதீர்கள் என்று அழுதுகொண்டே எழுந்தேன். சித்தி துடைப்பத்தை என் கையில் திணித்தார். என் காலால் நடக்க முடியவில்லை சித்தி என்றேன். என் மகளுக்கு பணக்கார வீட்டிலிருந்து வரன் வருகிறது. வீடு பளபளக்க வேண்டும். விருந்தினர்கள் ஏதாவது அழுக்கை பார்த்தால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார். நான் வலியால் துடித்துக்கொண்டே நொண்டியபடி வேலை செய்தேன். இவளை சீக்கிரம் வேலை செய்யச் சொல்லுங்கள், நேரமாகிறது என்று சுமிதா சொன்னாள். நான் வலியை பொறுத்துக் கொண்டு வீட்டை சுத்தம் செய்தேன். உறவினர்கள் வந்ததும் சித்தி என்னை சமையலறையில் பார்த்து கோபப்பட்டார். நீ இன்னும் இங்கே என்ன செய்கிறாய் என்றார். பாத்திரம் கழுவுகிறேன் சித்தி என்றேன். அதை விட்டுவிட்டு இங்கே வா என்று என் கையை பிடித்து இழுத்தார். அவர் கண்களில் வெறுப்பும் பயமும் இருந்தது. உன் அம்மா மாதிரியே அழகை வைத்துக்கொண்டு என் மகளின் வாழ்க்கையை கெடுக்காதே. பணக்காரர்கள் கண்ணில் நீ படக்கூடாது. போய் பால்கனியில் உட்கார். நான் அறைக்குச் செல்கிறேன் என்றேன். வேண்டாம், நீ வேண்டுமென்றே வெளியே வருவாய். பால்கனியில் இரு என்று வெயிலடிக்கும் பால்கனியில் தள்ளி கதவை பூட்டினார். வெளியே வந்தால் காலை உடைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றார். நான் அந்த வெயிலில் அழுதுகொண்டே மூலையில் அமர்ந்தேன். ஏன் கடவுளே என்னை இப்படி சோதிக்கிறாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? அப்பா சொல்வார் கடவுளை நம்ப வேண்டும் என்று. அவர் நிச்சயம் வழிகாட்டுவார் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். ஆனால் கண்ணீர் நிற்கவில்லை. வெயில் கொடுமையாக இருந்தது. வியர்வை கொட்டியது. ஆனால் நான் சத்தம் போடவில்லை. சத்தம் போட்டால் சித்தி இன்னும் கொடுமைப்படுத்துவார் என்று பயம். சிறிது நேரத்தில் பால்கனி கதவு திறந்தது.
ஒரு பணக்கார இளைஞன் உள்ளே வந்தான். அவன் மிகச் சிறந்த உடை அணிந்திருந்தான். அவன் கோபமாக போனில் பேசிக்கொண்டே வந்தான். சிகரெட் பற்ற வைத்தான். நான் சொல்லுறேன் கேள், இந்த பிசினஸ் டீல் நம்ம கைய விட்டு போகக்கூடாது. அப்படி போனால் கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும், அதற்கு நீதான் பொறுப்பு என்று அவன் குரல் கம்பீரமாக ஒலித்தது. நான் ஒரு ஓரமாக பயந்து அமர்ந்திருந்தேன். அவன் என்னை பார்க்கக்கூடாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஆனால் போனில் பேசிக்கொண்டே அவன் பார்வை திடீரென்று என் மீது விழுந்தது. அவன் பேச்சு வேகம் குறைந்தது. அவன் கண்கள் என் மீது நிலைத்தன. நான் பிறகு பேசுகிறேன் என்று போனை துண்டித்தான். பால்கனியில் அமைதி நிலவியது. என் இதய துடிப்பு சத்தம் எனக்கே கேட்டது. அவன் என்னை ஆழ்ந்த பார்வையுடன் பார்க்கத் தொடங்கினான். நான் லேசாக நிமிர்ந்து பார்த்தபோது அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் பார்வையில் கோபமில்லை, மாறாக ஒருவிதமான ஆச்சரியமும் திகைப்பும் இருந்தது. பயத்தால் நான் என் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டேன். அதனால் அவர் என்னை பார்க்க முடியாது என்று நினைத்தேன். நீங்கள் ஏன் இவ்வளவு வெயிலில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற கனமான குரல் கேட்டது. என் இதயம் தொண்டைக்கே வந்துவிட்டது. நான் பதில் சொல்லி அதை சித்தி கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தேன். நான் அமைதியாக என் தலையை அசைத்தேன். இங்கே நிழல் கூட இல்லை என்று அவர் மீண்டும் சொன்னார். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். சித்தியின் மகள்கள் அவரை பார்ப்பதற்கு முன்பு அவர் போய்விட வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். அவர் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். நான் பயந்து மூலையில் இன்னும் சுருண்டு கொண்டேன். வீங்கிப்போய் கொப்புளங்களால் நிறைந்திருந்த என் கால்களின் மீது அவர் பார்வைப்பட்டது. அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் என் அழுக்கடைந்த ஆடைகளையும் கண்ணீரில் நனைந்த முகத்தையும் பார்த்தார். அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். ஆனால் அதற்குள் சித்தியின் மகள் சுமிதாவின் குரல் வந்தது. நிஷாந்த் அண்ணா, எங்கே இருக்கிறீர்கள்? அம்மா உங்களை அழைக்கிறார்கள். அந்த இளைஞன் ஒரு கடைசி ஆழ்ந்த பார்வையை என் மீது வீசிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் பால்கனியிலிருந்து திரும்பிச் சென்று விட்டார். நடுங்கும் கைகளால் நான் என் கண்ணீரை துடைத்தேன். கடவுளே, இவர் யார்? ஏன் என்னை அப்படி பார்த்தார்? இவர் சித்தியிடம் சொல்லிவிடுவாரா என்று பயந்தேன். நீண்ட நேரம் விருந்தினர்கள் சிரித்து பேசும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பின்னர் கார்கள் ஸ்டார்ட் ஆகி அவர்கள் சென்றுவிட்டார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு சித்தி பால்கனி கதவை திறந்தார். அவர் முகம் மகிழ்ச்சியில் ஜொலித்தது. வாவ், என் மகள் என்ன அதிர்ஷ்டம் செய்திருக்கிறாள் என்று அவர் கைகளை தட்டினார். பையனின் அம்மாவுக்கு முதல் பார்வையிலேயே ஆரோக்கியை பிடித்துவிட்டது. அவர்கள் பையனின் சம்மதத்திற்காக காத்திருக்கிறார்கள். மிகவும் நல்ல மனிதர்கள் என்று சுமிதா கூறினாள். அந்த பையன் நிஷாந்த் எவ்வளவு அழகாக இருக்கிறான். நல்லவேளை நீ இங்கேயே வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தாய் என்று சித்தி என்னை வெறுப்புடன் பார்த்தார். உன் தரித்திரம் என் மகள்களின் வரனில் விழக்கூடாது. எழுந்து உள்ளே போய் பாத்திரங்களை எடுத்து வை என்று சித்தி அதட்டினார். நான் நிஷாந்தை சந்தித்த விஷயத்தை சித்தியிடம் சொல்லவில்லை. 2 நாட்கள் கடந்திருந்தன. நான் ஹாலில் தரையை துடைத்துக் கொண்டிருந்தேன். என் காலில் இருந்த கொப்புளங்கள் உடைய ஆரம்பித்திருந்தன. அதனால் வலி இன்னும் அதிகரித்தது. திடீரென்று காலிங் பில் அடித்தது. ஃபார் ஆரோகி அவர்களாகத்தான் இருக்கும் என்று சித்தி மகிழ்ச்சியில் கத்தினார். அவர்கள் இன்று வருவார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா என்று சொல்லிக்கொண்டே சித்தி ஓடி சென்று கதவை திறந்து அவர்களை வரவேற்றார். வாருங்கள் வாருங்கள் சகோதரி என்றார். நானும் அவர்கள் பார்வையில் படாமல் இருக்க அங்கிருந்து வேகமாக நகர முயன்றேன். ஆனால் அதற்குள் அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அந்த இளைஞன் நிஷாந்தும் அவருடன் ஒரு நடுத்தர வயது மனிதரும் உள்ளே வந்தார்கள். ஒருவேளை அவர் நிஷாந்தின் அப்பாவாக இருக்கலாம். நிஷாந்தின் பார்வை என் மீது பட்டது. அவர் கண்களில் அதே பழைய ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் நிஷாந்துடன் வந்த அந்த நபர் என்னை பார்த்து அதிர்ந்து போய் நின்றுவிட்டார். அவர் ஏதோ பேயை பார்த்தது போல உறைந்து போய் நின்றார். நீ என்று அந்த நபர் நடுங்கும் குரலில் என்னை நோக்கி கை காட்டினார். சிரித்துக் கொண்டிருந்த சித்தியின் முகம் வெளுத்துப் போனது. பின்னால் நின்று சிரித்துக் கொண்டிருந்த ஆரோகி மற்றும் சுமிதாவின் சிரிப்பும் மறைந்தது. என்ன ஆச்சண்ணா என்று சித்தி சூழ்நிலையை சமாளிக்க முயன்றார். நீங்கள் ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நிஷாந்தின் அப்பா சித்தியை புறக்கணித்துவிட்டு நேராக என்னை நோக்கி வந்தார். பயத்தில் நான் கையில் வைத்திருந்த அழுக்கு துணியை பின்னால் மறைத்துக் கொண்டேன். நீ யார் என்று அவர் என்னிடம் கேட்டார். அவர் குரலில் ஆச்சரியத்தை விட ஒருவிதமான அதிர்ச்சி இருந்தது. நான் நடுங்கிக் கொண்டே சித்தியை பார்த்தேன். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. வாயை திறந்தால் கொன்றுவிடுவேன் என்று அவர் கண்கள் மிரட்டின. இவள் என்று சித்தி அவசரமாக எனக்கும் அந்த நபருக்கும் இடையில் வர முயன்றார். இவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா என்று நிஷாந்தின் அப்பா சித்தியின் பேச்சை இடைமறித்துவிட்டு மீண்டும் என்னிடம் பேசினார். மகளே, உன் முழு பெயர் என்ன? பயத்தில் நான் கண்களை மூடிக்கொண்டேன். நான் உன்னிடம் ஏதோ கேட்கிறேன் என்று அவர் மீண்டும் கேட்டார். இந்த முறை அவர் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. அண்ணா, நீங்கள் அவளிடம் ஏன் கேட்கிறீர்கள்? சித்தி பதறினார். இவள் ஒரு அனாதை. நாங்கள் பரிதாபப்பட்டு இவளை வைத்திருக்கிறோம். வீட்டு வேலைகளை செய்கிறாள்.
நான் இந்த பெண்ணிடம் இவள் பெயரைத்தான் கேட்டேன், பீனா என்று அந்த நபர் கோபமாக சித்தியை பார்த்தார். சித்தியின் பெயர் பீனா என்று கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் தன் பெயரை என்னிடம் சொன்னதே இல்லை. சொல் மகளே, பயப்படாதே. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னேன். ஈஷானி. ஈஷானி மோகித் சர்மா. அப்பா பெயரை சொன்னதும் அந்த நபர் 2 அடிகள் பின்னால் போய்விட்டார். யாரோ அவரை தள்ளியது போல இருந்தது. அவர் தன் கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டார். என்ன என்று நம்ப முடியாத குரலில் கேட்டார். மோகித். யார் மோகித்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சித்தியின் குரலும் நடுங்கத் தொடங்கியது. விஷயம் கைமீறி போய்விட்டது என்பது சித்திக்கு புரிந்துவிட்டது. யார் மோகித்? எனக்கு தெரியாது. இவளுக்கு யாரும் இல்லை. இவள் அப்பா பெயர் மோகித் என்று இவளே சொல்லிக் கொள்கிறாள் என்று சித்தி பொய் சொன்னார். அந்த நபர் இப்போது சித்தியை முறைத்து பார்த்தார். எனக்கு தெரியாது. சித்தி அப்பட்டமாக பொய் சொன்னார். இவள் எங்களுக்கு அனாதையாகத்தான் கிடைத்தாள். இதுவரை அமைதியாக இதை பார்த்துக் கொண்டிருந்த நிஷாந்த் இப்போது முன்வந்தான். அவன் பார்வை என்மீதே இருந்தது. பால்கனியில் அழுது கொண்டிருந்த அதே பெண் இப்போது தரையில் அமர்ந்திருந்தாள். அப்பா, எல்லாம் சரியா? நிஷாந்த் தன் அப்பாவின் தோளில் கை வைத்தான். அவர் நிஷாந்தின் கையை தள்ளிவிட்டார். அவர் கண்கள் என் மீதிருந்து விலகவே இல்லை. பீனா, அவர் சித்தியிடம் கேட்டார். உன் கணவரின் பெயர் என்ன? அவர் பெயர் அன்ஷுல். அவர் வெளியூரில் இருக்கிறார். சித்தி பயந்து பதில் சொன்னார். அன்ஷுல். அந்த பெயரை அவர் திரும்பச் சொன்னார். உனக்கு மோகித்தை தெரியாதா? இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது. சித்தி இப்போது கத்தினார். நீங்கள் பெண் பார்க்க வந்திருக்கிறீர்களா அல்லது விசாரணை நடத்தவா? இந்த தரித்திர பெண் சும்மாவே. அந்த பெண்ணைப் பற்றி இன்னொரு வார்த்தை பேசாதே. நிஷாந்தின் அப்பா கர்ஜித்தார். ஹாலில் மரண அமைதி நிலவியது. ஆரோகியும் சுமிதாவும் பயந்து சுவரோடு ஒட்டிக்கொண்டார்கள். நிஷாந்தின் அம்மா இதுவரை அமைதியாக நின்றவர் கவலையுடன் பேசினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாம் ஆரோகியை பெண் பார்க்க. நீயும் அமைதியாக இரு என்று நிஷாந்தின் அப்பா தன் மனைவியையும் அடக்கினார். அவர் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தார். ஹலோ, எனக்கு அன்ஷுல் என்ற நபரின் முழு விவரங்களும் வேண்டும். அவர் சித்தியை பார்த்தார். அவர் எந்த ஊரில் இருக்கிறார்? சித்தி பயத்தில் ஊர் பெயரை சொன்னார். அவர் மனைவி பெயர் பீனா. எனக்கு அரை மணி நேரத்தில் அவர் மற்றும் அவர் குடும்பத்தின் அனைத்து தகவல்களும் வேண்டும் என்று போனை வைத்தார். பிறகு நிஷாந்திடம் நிஷாந்த் காரிலிருந்து தண்ணீர் பாட்டில் கொண்டு வா என்றார். பின்னர் அவர் என் பக்கம் திரும்பினார். நான் இன்னும் தரையில் சுருண்டு அமர்ந்திருந்தேன். அவர் குனிந்து என் தலையில் கை வைத்தார். பயப்படாதே மகளே, நான் உனக்கு எதுவும் ஆகவிடமாட்டேன். சித்தி இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். அவர் கை என் தலையில் இருந்தது. ஆனால் அவர் கண்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போல சித்தியின் மீது பதிந்திருந்தன. அவர் அமைதி புயலுக்கு முன்வரும் அமைதி போல இருந்தது. நீங்கள் என்ன நாடகம் போடுகிறீர்கள்? சித்தி தன் பயத்தை கோபத்தில் மறைக்க முயன்றார். என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். ஆனால் என் வேலைக்காரியிடம் என்ன விசாரணை? வேலைக்காரி? நிஷாந்தின் அப்பா குரலை உயர்த்தினார். உன் சொந்த அண்ணன் மகளை வேலைக்காரி என்று சொல்கிறாயா பீனா? சித்தியின் முகம் வெளுத்துப் போனது. அவர் கண்கள் பயத்தில் விரிந்தன. என்ன அண்ணன் மகள்? நான் தான் சொன்னேனே, இவள் யார் என்று எனக்கு தெரியாது. நீ பொய் சொல்கிறாய். அதற்குள் நிஷாந்த் தண்ணீர் பாட்டிலுடன் திரும்பி வந்தான். அவன் பாட்டிலை என்னை நோக்கி நீட்டினான். தண்ணீர் குடி. நான் நடுங்கும் கைகளால் பாட்டிலை வாங்கிக் கொண்டேன். நிஷாந்த் தன் அப்பாவை பார்த்தான். அப்பா, என்ன நடக்கிறது இங்கே? அதற்கு பதில் சொல்லும் முன் அவர் போன் ஒலித்தது. அவர் போனை எடுத்து காதில் வைத்தார். ஆம் சொல். எதிர்முனையில் ஏதோ சொல்லப்பட்டது. அவர் முகம் இன்னும் இறுகியது. எனக்கு மோகித், அதாவது இறந்து போன என் நண்பரின் விவரங்களை அனுப்பு. இது என் நண்பரின் பெயர். பின்னர் அவர் போனை வைத்துவிட்டு வியர்வையில் நனைந்திருந்த சித்தியை பார்த்தார். அன்ஷுல் உன் கணவர் பெயர்தானே? சித்தி திக்கிக்கொண்டே ஆம் என்றார். அன்ஷுலின் அண்ணன்தான் மோகித். அவர் தன் மனைவியோடு ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார். ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னார். சித்தியின் கண்கள் பயத்தில் இன்னும் விரிந்தன. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த விபத்தில் தப்பித்துவிட்டது. நிஷாந்தின் அப்பா ஒரு அடி முன்வைத்தார். அவள் பெயர் ஈஷானி மோகித். அவர் என்னை நோக்கிச் சுட்டிக்காட்டினார். இவள்தானே அவள்? உன் கணவரின் ஒரே அண்ணனின் வாரிசு, உன் சொந்த அண்ணன் மகள். ஹாலில் பயங்கரமான அமைதி நிலவியது. ஆரோகி மற்றும் சுமிதாவின் வாய்கள் திறந்தே இருந்தன. எனக்கே இது என்ன நடக்கிறது என்று ஆச்சரியமாக இருந்தது. இது உங்களுக்கு யார் சொன்னது? சித்தியின் குரல் கஷ்டப்பட்டு வந்தது. இது பொய். எனக்கு யார் சொன்னார்கள் என்பது முக்கியமல்ல, அவர் குளிர்ந்த குரலில் சொன்னார். ஆனால் நீ உலகத்திடம் பொய் சொன்னாய் என்பதுதான் முக்கியம். இந்த அனாதை குழந்தையை வேலைக்காரியாக வைத்திருக்கிறாய். இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நிஷாந்த் கோபமாக முன்வந்தான். அப்பா, நீங்கள் சொல்வது உண்மையா? நான் அன்று இவளை பால்கனியில் பார்த்தேன், அழுது கொண்டிருந்தாள். இவர்கள் இவளை வெளியே வெயிலில் பூட்டி வைத்திருக்கிறார்கள். என்ன?
நிஷாந்தின் அப்பாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவர் என்னை பார்த்தார். பிறகு என் கால்களில் இருந்த காயங்களையும் அதிலிருந்து வடிந்த இரத்தத்தையும் பார்த்தார். இது என்ன? அவர் குனிந்து என் கால்களை காட்டினார். இந்த காயங்கள் எப்படி வந்தன? நான் பயந்து பின்வாங்கினேன். இவளே சுட்டுக்கொண்டிருப்பாள். சித்தி உடனே கத்தினார். இந்த பெண் பைத்தியம். இவள் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வாள். அமைதி! அவர் எவ்வளவு சத்தமாக கத்தினார் என்றால் நாங்கள் அனைவரும் நடுங்கிவிட்டோம். ஒரு அனாதை குழந்தையிடம் இப்படி நடந்து கொள்ள உனக்கு எவ்வளவு தைரியம்? அவள் அப்பா இறந்த பிறகு அவள் சொத்துக்களையும் நீ அபகரித்திருப்பாய் இல்லையா? நான் எதையும் எடுக்கவில்லை. சித்தி தன் தரப்பு நியாயத்தைச் சொல்ல முயன்றார். இவள் அப்பா ஒரு பிச்சைக்காரனாகத்தான் செத்தான். எதையும் விட்டுச் செல்லவில்லை. பொய் சொல்லாதே. நிஷாந்தின் அப்பா சொன்னார். எனக்கு மோகித்தை தெரியும். அவன் ஏழையாக இருக்க முடியாது. அவன் என். அவர் சொல்லிக்கொண்டே நிறுத்திவிட்டார். அவர் கண்களில் ஒரு கணம் சோகம் நிழலாடியது. நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்த மனிதருக்கு என் அப்பாவை எப்படி தெரியும்? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. சித்தி இப்போது திமிராக பேசினார். என் வீட்டில் நின்று கொண்டு என் மீதே பழி போட உங்களுக்கு உரிமையில்லை. ஆம், இவள் என் உறவுக்காரிதான். நான் இவளை எப்படி வேண்டுமானாலும் நடத்துவேன். நீங்கள் பெண் பார்க்க வந்தீர்கள். என் மகளை பாருங்கள். நிஷாந்தின் அம்மா இதுவரை அதிர்ச்சியிலிருந்தவர் பேசினார். இப்படிப்பட்ட கொடூரமானவர்களிடமா நாம் சம்பந்தம் பேசப்போகிறோம்? கேளுங்கள். எனக்கு இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க விருப்பமில்லை. வாருங்கள், நாம் இங்கிருந்து போகலாம். நிஷாந்தின் அப்பா சொன்னார். ஆனால் தனியாக அல்ல. என்ன அர்த்தம்? சித்தி கேட்டார். அவர் என் பக்கம் திரும்பி கையை நீட்டினார். எழுந்திரு மகளே, நீ எங்களோடு வருகிறாயா? சித்தி கத்தினார். நீங்கள் இவளை கூட்டி செல்ல முடியாது. இவள் என் பொறுப்பு. நான் இவளை எங்கும் அனுப்பமாட்டேன். பொறுப்பா? அவர் சிரித்துக்கொண்டே கேட்டார். ஒரு பொறுப்பான உறவுக்கார பெண்ணை இப்படியா நடத்துவது? உன்னை போன்ற ஒரு பெண்ணிடம் இந்த குழந்தையை ஒரு வினாடி கூட விடமாட்டேன். நிஷாந்த் சொன்னான். அப்பா சொல்வது சரிதான். நாம் இவளை இங்கே விட முடியாது. அவள் நிலையை பாருங்கள். நீங்கள் வற்புறுத்த முடியாது. சித்தி எனக்கு முன்னால் வந்து நின்றார். என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இல்லையென்றால் நான் சத்தம் போடுவேன். அவர் நிதானமாக தன் போனை எடுத்தார். சரி, நான் இப்போதே போலீசுக்கு போன் செய்கிறேன். ஒரு அனாதை குழந்தையை சட்டவிரோதமாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறாய் என்று சொல்கிறேன். போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் சித்திக்கு சுயநினைவே போய்விட்டது. பிறகு விசாரணை நடக்கும்போது அவர் தீவிரமாகச் சொன்னார். நீ அவள் அப்பாவின் சொத்துக்களை என்ன செய்தாய் என்பதும் தெரிந்துவிடும். அவள் வங்கிக் கணக்குகளை நீ காலி செய்திருப்பாய் என்று எனக்கு உறுதியாக தெரியும். பீனா சித்தியின் முகம் பயத்தில் சிவந்தது. தான் மோசமாக மாட்டிக்கொண்டோம் என்பது அவருக்கு தெரிந்தது. போலீஸ் பெயரை கேட்டதும் பீனா சித்தியின் முகத்தில் இருந்த இரத்தம் வடிந்தது போலானது. அவர் கால்கள் நடுங்கின. இல்லை, இல்லை, அவர் அவசரமாகச் சொன்னார். தயவு செய்து போலீசுக்கு போன் செய்யாதீர்கள். நான் உங்கள் பேச்சை கேட்கிறேன். இதுதான் உன் உண்மையான முகம். அவர் வெறுப்புடன் அவரை பார்த்தார். சட்டத்தின் பயம் மட்டுமே உன்னை நேர்மையாக வைத்திருக்கும். நிஷாந்தின் அம்மா கவலையுடன் அவர் கையை பிடித்தார். உங்களுக்கு சுயநினைவு இருக்கிறதா? நாம் இந்த பெண்ணை எப்படி நம்முடன் கூட்டிச் செல்ல முடியும்? நாம் இவளுக்கு யார்? நான் இருக்கிறேன் இவளுக்கு, நிஷாந்தின் அப்பா உறுதியாகச் சொன்னார். இவளின் மிக நெருங்கிய உறவினன் நான்தான். மயங்கி விழும் நிலையில் இருந்த பீனா சித்தி அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார். நிஷாந்தின் அம்மாவும் தன் கணவரை பார்த்தார். என்ன அர்த்தம் என்று கேட்டார். ஆனால் நிஷாந்தின் அப்பா அதை பொருட்படுத்தவில்லை. அவர் என்னை நோக்கி கையை நீட்டினார். எழுந்திரு மகளே, பயப்படாதே. என்னுடன் நீ பாதுகாப்பாக இருப்பாய். நான் நடுங்கிக் கொண்டே அவர் கைகளை பார்த்தேன். பிறகு என்னை கொடூரமாக முறைத்துக் கொண்டிருந்த சித்தியை பார்த்தேன். சரி, சித்தி விஷம் தோய்ந்த குரலில் சொன்னார். இவளை இங்கிருந்து கூட்டிச் செல்லுங்கள். இந்த தரித்திரம் எங்கே போனாலும் அங்கே நாசத்தைதான் உண்டாக்குவாள். இவள் அம்மாவைப் போல. பீனா, வாயை மூடு. அவர் எவ்வளவு சத்தமாக கத்தினார் என்றால் அந்த வீடே அதிர்ந்தது. இவள் அம்மாவின் பெயரை உன் அசிங்கமான நாக்கினால் உச்சரித்தால் சத்தியமாக போலீசை இப்போதே அழைத்து உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன். சித்தியும் இந்த மிரட்டலில் பயந்து அமைதியானார். எனக்கு எந்த பொருட்களும் இல்லை, நான் மெதுவாக சொன்னேன். ஏனென்றால் நான் எதையாவது எடுத்து வருவேன் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இதைக் கேட்டு நிஷாந்த் வேதனையுடன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் அப்பாவின் தாடைகள் இறுகின. இவளுக்கு யாருடைய தேவையும் இல்லை, அவர் சொன்னார். நிஷாந்த், இவளை தாங்கி பிடித்துக்கொள். அவள் கால்கள் காயப்பட்டிருக்கின்றன. நிஷாந்த் உடனே முன்வந்து என் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் நான் வலியாலும் பயத்தாலும் பின்வாங்கினேன். பயப்படாதே, நிஷாந்த் மென்மையாக சொன்னான். நான் உனக்கு வலி ஏற்படுத்த மாட்டேன். என்னை நம்பு. நான் அந்த அந்நியர்களை நம்புவது என்று முடிவு செய்தேன். நான் நிஷாந்தின் உதவியுடன் கதவை நோக்கி நடந்தேன். சித்தி பின்னாலிருந்து கோபமாகச் சொன்னார். நினைவிருக்கட்டும் ஈஷானி, என்றாவது ஒரு நாள் சீரழிந்து தெருவுக்கு வரும்போது என்னிடம் திரும்பி வராதே.
உன் விதியில் அவமானம் மட்டுமே எழுதியிருக்கிறது. நான் அழுதுவிட்டேன். அவள் விதியை நீ தீர்மானிக்க மாட்டாய், நிஷாந்தின் அப்பா உடனே சொன்னார். அவள் விதியை இன்று உன் பிடியிலிருந்து அவளை மீட்டவன் தீர்மானிப்பான். நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தோம். வெளியே ஒரு பெரிய பளபளப்பான கருப்பு கார் நின்றிருந்தது. நிஷாந்த் எனக்காக பின்னிருக்கை கதவை திறந்தான். நான் தயக்கத்துடன் உள்ளே அமர்ந்தேன். அந்த விலையுயர்ந்த இருக்கையில் என் அழுக்கு ஆடைகள் விசித்திரமாக தெரிந்தன. நிஷாந்த் என்னுடன் அமர்ந்தான். அவன் அம்மாவும் அப்பாவும் முன்னால் அமர்ந்தார்கள். அவன் அம்மாவின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. நீங்கள் செய்தது சரியில்லை. அவன் அப்பா காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். அவர் மனைவி சொன்னார், நாம் ஆரோக்கியை பெண் பார்க்கச் சென்றிருந்தோம். பீனா எனக்கு தூரத்து உறவுமுறை. இப்போது நான் அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? நீ அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர் கோபமாக ஸ்டீயரிங் வீலில் அடித்தார். அவ்வளவு கொடூரமான அம்மாவின் மகள் எப்படி நல்லவளாக இருக்க முடியும்? நிஷாந்த் அந்த வீட்டில் திருமணம் செய்ய மாட்டான். ஆனால் இந்த பெண்... நிஷாந்தின் அம்மா வெறுப்புடன் என்னை பார்த்தார். இவளை நாம் எங்கே வைப்போம்? ஊருக்கு என்ன பதில் சொல்வது? வேலைக்காரியை எங்கிருந்தோ கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதா? அவர் அப்பா இடைமறித்தார். இவள் வேலைக்காரி இல்லை. அவர் கத்தினார். வேறென்ன? அவரும் கத்தினார். இவள் மோகித்தின் மகள், அவர் சொன்னார். அதே மோகித். நிஷாந்தின் அம்மா குரலில் ஆச்சரியம் இருந்தது. நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, அவரா? அதே மோகித்தான். அவர் குரல் கனமானது. நான் அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் அப்பா பெயர். இவர்கள் எப்படி என் அப்பாவை இவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறார்கள்? ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் சொன்னேனே, அமைதியாக இரு. அவர் பேச்சை முடித்தார். கார் ஒரு பெரிய கேட் வழியாக உள்ளே நுழைந்தது. நான் வெளியே பார்த்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது ஒரு அரண்மனை போன்ற வீடு. சித்தியின் மொத்த தெருவும் அதற்குள் அடங்கிவிடும் போலிருந்தது. நிஷாந்த் என்னை காரிலிருந்து இறங்க உதவினான். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். டாக்டருக்கு போன் செய், நிஷாந்தின் அப்பா ஒரு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டார். உடனே இவளுக்கு நல்ல ஆடைகள் கொண்டு வா. இவளை விருந்தினர் அறையில் நிஷாந்தின் அப்பா சொல்ல வந்தார். இல்லை இல்லை, அப்போது அவர் மனைவி தடுத்தார். இவள் விருந்தினர் அறையில் தங்கமாட்டாள். இந்த வீட்டிற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. இவளுக்கு பின்பக்கம் இருக்கும் அறைகளில் ஏதாவது ஒன்றை கொடு. நீ அமைதியாக இரு, நிஷாந்தின் அப்பா பதில் சொன்னார். இவள் இந்த நிலைக்கு வர காரணமே நீயும் இவளை இன்னும் அவமானப்படுத்துகிறாய் என்பதுதான். இவள் மாஸ்டர் கெஸ்ட் ரூமில்தான் தங்குவாள். அவர் கோபமாக காலை உதைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். நிஷாந்த் என்னை ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றான். நீங்கள் இங்கே ஓய்வெடுங்கள், டாக்டர் வந்துவிடுவார் என்றான். நான் மெத்தையில் அமரவும் பயந்து கொண்டிருந்தேன். தயவு செய்து அமருங்கள், நிஷாந்த் சொன்னான். இப்போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். சிறிது நேரத்தில் ஒரு பெண் டாக்டர் வந்தார். அவர் என் கால்களுக்கு மருந்து போட்டு வலி நிவாரண ஊசி போட்டார். சிறிது நேரம் கழித்து அங்கிள் அறையின் வெளியே போனில் பேசுவதை கேட்டேன். எனக்கு மோகித்தின் அனைத்து சொத்து விவரங்களும் வேண்டும். அன்ஷுல் மற்றும் பீனா கடந்த 10 வருடங்களில் வாங்கிய அனைத்து சொத்துக்களையும் விசாரி. மோகித் தன் மகளின் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருந்தார். எனக்கு அந்த ட்ரஸ்ட் பத்திரங்களும் வேண்டும். அவர்கள் ஒரு பைசாவை கூட ஏமாற்ற நான் விடமாட்டேன். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ட்ரஸ்ட்? என் அப்பா எனக்காக ஏதோ விட்டுச் சென்றிருந்தாரா? நான் ஏழை என்று சித்தி எப்போதும் என்னிடம் பொய் சொல்லி வந்தார். அங்கிள் போனை வைத்துவிட்டு என்னிடம் வந்தார். இப்போது எப்படி உணர்கிறாய் மகளே என்று மென்மையாக கேட்டார். நான் நன்றாக இருக்கிறேன், மெதுவாகச் சொன்னேன். நீங்கள் யார்? என் அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கிள் பெருமூச்சு விட்டார். அவர் என் அருகில் நாற்காலியில் அமர்ந்தார். உன் அப்பா மோகித், அவர் என் நண்பர் என்றார். பிறகு இல்லை, நண்பரை விட மேலானவர். அவர் என் சகோதரர் என்றார். சகோதரரா? நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். என் அப்பாவுக்கு அன்ஷுல் சித்தப்பாவை தவிர வேறு நண்பர்களோ சகோதரர்களோ இல்லையே. மகளே, சில உறவுகள் இரத்தத்தால் வருவதில்லை, உணர்வுகளால் வருவது. அவர் கண்களில் ஈரம் கசிந்தது. நான் உன் அப்பாவுடன் வேலை செய்தேன். பிறகு அவர் என்னை பார்த்தார். உன் அம்மா மணிதா. என் அம்மாவின் பெயரை கேட்டதும் என் இதய துடிப்பு நின்றது. நீ அச்சு அசல் உன் அம்மாவைப் போலவே இருக்கிறாய். அதே கண்கள், அதே அப்பாவித்தனம். அவர் குரல் உடைந்தது. நான் மணிதாவை என் தங்கையாக நினைத்தேன். உங்களுக்கு என் அம்மாவையும் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், அவர் சோகமாகச் சொன்னார். பீனாவுக்கு உங்கள் இருவரையும் பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் உன்னிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியென்றால் இத்தனை வருடங்களாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் அழுது கொண்டே கேட்டேன். நான் நாட்டிற்கு வெளியே இருந்தேன். அன்ஷுலும் பீனாவும் நீயும் உன் பெற்றோருடன் இறந்துவிட்டதாகத்தான் என்னிடம் சொன்னார்கள். இது ஒரு மோசமான செய்தி என்று நம்ப வைத்தார்கள். அவர்கள் என்னிடம் முழுவதுமாக பொய் சொன்னார்கள். நான் இன்று நிஷாந்தின் திருமண பேச்சுவார்த்தைக்காகத்தான் அங்கு சென்றேன்.
நிஷாந்த் உன்னை பால்கனியில் பார்த்தபோது அவன் வந்து என்னிடம் சொன்னான். அவன் உன்னை புகைப்படம் கூட எடுத்திருந்தான். நான் அந்த புகைப்படத்தை பார்த்தபோது நான் மனிதாவையே பார்ப்பது போல் உணர்ந்தேன். அப்போதே நான் விசாரணையை தொடங்கினேன். இன்று உண்மையை அறிந்து கொள்ளவே உங்கள் வீட்டிற்கு வந்தேன். அதனால்தான். ஆமகளே, நான் உனக்கு நீதி பெற்றுத் தரவே இங்கு அழைத்து வந்தேன். அவர் என் தலையில் கை வைத்தார். இப்போது நீ ஓய்விடு. பீனாவுக்கு அவள் செய்த ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை கிடைக்கும். சில நாட்கள் அவர்கள் வீட்டில் அமைதியாக கழிந்தன. டாக்டர் தினமும் வந்து என் காயங்களுக்கு மருந்து போட்டார். என் காலில் இருந்த காயங்கள் ஆறத் தொடங்கின. பல வருடங்களுக்குப் பிறகு நான் முதல் முறையாக வயிறு நிறைய சாப்பிட்டு மென்மையான படுக்கையில் தூங்கினேன். நிஷாந்தின் அம்மாவின் நடத்தை என்னிடம் இன்னும் கொஞ்சம் ஒதுக்கமாகவே இருந்தது. அவர் என்னிடம் அதிகம் பேசவில்லை. ஆனால் நிஷாந்த் என்னிடம் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறதா என்று கேட்பான். அவன் வாசலில் நின்று கொண்டு மிகவும் கண்ணியமாக கேட்பான். இல்லை நன்றி என்று நான் மெதுவாக பதில் சொல்வேன். அந்த நேரம் முழுவதும் நான் அங்கிள் என்று அழைக்கும் அவர் அப்பா தொடர்ந்து போனில் பிஸியாகவே இருந்தார். அவர் தனது அலுவலகத்திலிருந்து என் அப்பாவின் சொத்து பத்திரங்கள், வங்கி கணக்குகள் மற்றும் அவர் குறிப்பிட்ட அந்த ட்ரஸ்ட் பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தார். ஒரு மாலை வேளையில் அவர் மிகவும் கோபமாக இருந்தார். என் அறைக்கு வந்தார். நான் நினைத்தது சரிதான். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அந்த பெண் எல்லாவற்றையும் அபகரித்துவிட்டாள். உன் அப்பா உன் பெயரில் விட்டுச் சென்ற லட்சக்கணக்கான பணம் மற்றும் வீட்டை அன்ஷுலும் பீனாவும் போலி ஆவணங்கள் தயாரித்து தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டனர். அவள் உன் உரிமையை பறித்துவிட்டாள் ஈஷானி. சித்தி, என் அப்பா ஏழை என்று தவறாகச் சொன்னார்கள். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏழையா? அங்கிள் கசப்புடன் சிரித்தார். இல்லை மகளே, உன் அப்பா மோகித் ஒரு பெரிய வெற்றியாளராக இருந்தார். அவர் உன் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றியிருந்தார். அந்த மனிதர்கள் உன்னுடைய பணத்திலேயே உன்னை வேலைக்காரியாக வைத்திருக்கிறார்கள். இப்போது என்ன நடக்கும் அங்கிள்? இப்போது அவர்களுக்கு அவர்கள் செய்ததற்கான தண்டனை கிடைக்கும், அங்கிள் உறுதியான குரலில் சொன்னார். நான் அவர்கள் மீது மோசடி வழக்கு தொடருவேன். ஆனால் அதற்கு முன் நாம் ஒரு கடைசி வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை? நான் பயத்துடன் கேட்டேன். நாம் மீண்டும் பீனாவின் வீட்டிற்குச் செல்கிறோம். இல்லை. நான் பயத்தில் நடுங்கினேன். நான் மீண்டும் அந்த நரகத்திற்கு போக மாட்டேன். அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள். அழாதே மகளே, அங்கிள் என் தலையில் கை வைத்தார். நீ அங்கே வசிக்கப் போவதில்லை. நீ என்னுடன் வருவாய். அவர்கள் முன் நிமிர்ந்து நிற்பாய். நிஷாந்தும் அவன் அம்மாவும் கூட நம்முடன் வருவார்கள். ஆனால் ஏன் அங்கிள்? ஏனென்றால் மகளே, சில கணக்குகளை நேருக்கு நேர் முடிப்பது அவசியம். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. பிறகு நாங்கள் காரில் ஏறி சித்தியின் வீட்டிற்குச் சென்றோம். இந்த முறை நான் அவர்களுடன் இருந்தேன். நிஷாந்த் எனக்கு உதவி செய்து காரிலிருந்து இறங்க வைத்தான். அங்கிள் பெல்லை அடித்தார். சித்தி கதவை திறந்தார். எங்களை, குறிப்பாக என்னை அவர்களுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு சுயநினைவே போய்விட்டது. நீங்கள் எல்லோரும் மீண்டும் வந்துவிட்டீர்களா? அவர் கத்தினார். இந்த தரித்திரத்தை ஏன் திரும்ப கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இவளை கூட்டி செல்லுங்கள். நான் தான் சொன்னேனே, இங்கிருந்து போய்விடுங்கள் என்று. உன் குரலை தாழ்த்து பீனா, அங்கிள் குளிர்ந்த குரலில் சொன்னார். நாங்கள் உள்ளே வருகிறோம். அவர் சித்தியை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தார். எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆரோகியும் சுமிதாவும் ஒரு மூலையில் போய் நின்றார்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? சித்தி கோபமாகச் சொன்னார். போலீஸை கூப்பிடுவேளா? கூப்பிடுங்கள். அங்கிள் நிதானமாகச் சொன்னார். அவர்கள் எப்படியும் இங்கு வரத்தான் போகிறார்கள். நான் உன் மீதும் உன் கணவர் அன்ஷுல் மீதும் மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கிறேன். இதை கேட்டதும் சித்தியின் கால்களுக்கு அடியில் பூமி நழுவியது. மோசடியா? என்ன மோசடி? மோகித் இறந்த பிறகு அவன் மகளின் சொத்துக்களை அபகரித்தாயே, அதே மோசடிதான். சித்தியின் முகம் வெளுத்துப் போனது. நாங்கள் இன்று அதை பற்றி பேச வரவில்லை. அங்கிள் சிரித்துக்கொண்டே சொன்னார். சித்தி, ஆரோகி மற்றும் சுமிதா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார்கள். நாங்கள் இன்று ஒரு வரன் கேட்டு வந்திருக்கிறோம். மூவர் முகத்திலும் நம்ப முடியாத அதிர்ச்சி இருந்தது. பயந்து போயிருந்த ஆரோகியின் முகத்தில் நம்பிக்கை கீற்று தோன்றியது. என்ன என்ன அர்த்தம்? சித்தி திக்கிக் கொண்டே கேட்டார். ஆரோகிக்காகவா? இல்லை, அங்கிள் அவர்களின் நம்பிக்கையை உடைத்தார். நாங்கள் இங்கு உன் மகளை பெண் பார்க்க வரவில்லை. நாங்கள் நிஷாந்திற்காக ஈஷானியின் கையை கேட்டு வந்திருக்கிறோம். அது உண்மையாகவே ஒரு வெடிகுண்டு போன்ற அறிவிப்பு. அறையில் குண்டு வெடித்தது போல் இருந்தது. ஆரோகி மற்றும் சுமிதாவின் வாய்கள் திறந்தே இருந்தன. பீனா சித்தி முதலில் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் சத்தமாகச் சிரித்தார். உங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? சம்பந்தம்? அதுவும் இந்த பெண்ணுடனா? இதுவரை அமைதியாக இருந்த நிஷாந்த் முன்வந்தான். என்னால் உங்கள் மகளை திருமணம் செய்ய முடியாது. நான் ஈஷானியை திருமணம் செய்ய விரும்புகிறேன். திருமணமா? சித்தி வெறுப்புடன் என்னை பார்த்தார். நான் அங்கிளுக்கு பின்னால் மறைய முயன்றேன். நீ அந்த வேலைக்காரியை திருமணம் செய்யப் போகிறாயா? சித்தி வெறுப்புடன் சொன்னார்.
இவள் என் வேலைக்காரி. இவள் அடுத்தவர் வீடுகளில் பெருக்கித் துடைப்பவள். நீங்கள் இவ்வளவு பணக்காரர்களாக இருந்தும் ஒரு வேலைக்காரியுடன் உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பீர்களா? உங்கள் குடும்பத்தில் வர இவளுக்கு தகுதி இருக்கிறதா? வேலைக்காரி. அப்போது அந்த இளைஞனின் அப்பா முன் வந்தார். அவர் முகம் கோபத்திற்கு பதிலாக ஆழ்ந்த சோகத்துடன் இருந்தது. போதும் பீனா, ரொம்ப பேசிவிட்டாய். அவர் குளிர்ந்த குரலில் சொன்னார். நீ உலகத்திடம் பொய் சொன்னாய். இவளுடைய சித்தப்பாவிடம் பொய் சொன்னாய். என்னிடமும் பொய் சொன்னாய். என்ன அர்த்தம்? சித்தி கேட்டார். எங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது இவள் யார் என்று. அங்கிள் என் கையை பிடித்து தன்னிடம் இழுத்து வைத்துக் கொண்டார். அங்கிள் என் கையை தன் கைகளில் இறுக்கமாக பற்றிக்கொண்டு எல்லோருக்கும் முன்னால் சொன்னார். பீனா, இப்போது நீ உண்மையை கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த பெண் உன் வேலைக்காரி அல்ல, உன் பொறுப்பு. உன் கணவரின் அண்ணன் மோகித்தின் ஒரே மகள். இறப்பதற்கு முன் தன் மகளுக்காக எல்லாவற்றையும் விட்டுச் சென்ற அதே மோகித். ஆனால் நீ அவள் பெயரில் இருந்த அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு அவளை வேலைக்காரியாக உன் வீட்டில் சிறை வைத்தாய். ஆரோகி மற்றும் சுமிதாவின் கண்கள் விரிந்தன. பீனாவின் உதடுகள் உலர்ந்து போயின. அவர் ஒரு அடி பின்னால் வைத்தார். யாரோ அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தியது போல இருந்தது. அவர் கண்களில் பயம், கோபம் மற்றும் உள்ளுக்குள் உடைந்து போன உணர்வு இருந்தது. அங்கிளின் குரல் இப்போது இன்னும் கடுமையாக மாறியது. இன்று உன் பொய்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. இனி எந்த ஏமாற்று வேலையும் ஈடுபடாது, எந்த காரணமும் செல்லாது. நீ செய்ததற்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிஷாந்த் என்னை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு தனித்துவமான ஒளி இருந்தது. இனி என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று அவன் முடிவு செய்தது போல் இருந்தது. பீனா திக்கிக் கொண்டே சொன்னார். நீங்கள் என்னை சிக்க வைக்க பார்க்கிறீர்கள். நான் பயந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? அங்கிள் குளிர்ந்த குரலில் சொன்னார். நீ பயப்பட விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் ஒரு அனாதை குழந்தையிடம் அப்படி நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சட்டம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போது வெளியே இருந்து 2 போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் பீனா சித்தியை கைது செய்தார்கள். அவர் கத்தினார், கெஞ்சினார். ஆனால் யாரும் அவர் பேச்சை கேட்கவில்லை. ஆரோகியும் சுமிதாவும் அழுதுவிட்டார்கள். இத்தனை வருடங்களாக என் தலையில் ஏறி அதிகாரம் செலுத்திய அந்த பெண் இன்று இவ்வளவு கையறு நிலையில் நிற்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அங்கிள் என்னை பார்த்தார். அவர் கண்களில் கனிவு இருந்தது. வா மகளே, இங்கிருந்து போகலாம். நிஷாந்த் மெதுவாக, வா ஈஷானி என்றான். நான் அவனுடன் வெளியே வந்தேன். காற்றில் இப்போது அந்த மூடிய அறையின் ஈரப்பதம் இல்லை. காரில் அமரும்போது என் இதயம் வேகமாக துடித்தது. என் வாழ்க்கை இனி எந்த திசையில் செல்லப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருந்தது. இனி நான் யாருடைய கருணையிலும் வாழப்போவதில்லை. நான் என் சொந்த அடையாளத்துடன் வாழ்வேன். சில நாட்கள் கடந்தன. பீனா சித்தி மற்றும் அன்ஷுல் சித்தப்பா மீது வழக்கு தொடரப்பட்டது. அங்கிள் எனக்கான அனைத்து சட்ட ஆவணங்களையும் மீட்டுத் தந்தார். என் பெயரிலிருந்த சொத்துக்கள் மீண்டும் என் கைக்கு வந்தன. அவர் எனக்காக ஒரு வழக்கறிஞரை அமர்த்தி ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் எனக்கு துணையாக இருந்தார். நிஷாந்த் தினமும் என்னிடம் வந்து, எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா என்று கேட்பான். ஒவ்வொரு முறையும் அவன் குரலில் இருந்த நிம்மதி என் அப்பாவின் குரலில் நான் உணர்ந்ததை நினைவுபடுத்தியது. அவன் அம்மா ஆரம்பத்தில் என்னிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் இருந்தார். ஆனால் நான் எவ்வளவு அமைதியாகவும் நன்றியுடனும் இருக்கிறேன் என்பதை பார்த்ததும் அவர் மனநிலை மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அவர் என் அறைக்கு வந்து என் கையில் தன் கையை வைத்து, மகளே, நான் உன்னிடம் ஆரம்பத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை. என்னை மன்னித்துவிடு என்றார். நான் அழுது கொண்டே அவர் காலில் விழுந்தேன். அவர் என்னை கட்டியணைத்து, இப்போது நீ எங்கள் மகள் என்றார். அன்று இரவு நான் என் அறையில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தேன். வானத்தில் முழு நிலவு இருந்தது. வாழ்க்கை எப்படி ஒரு நொடியில் மாறிவிட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு காலத்தில் அதே நிலவில் என் அப்பாவை தேடுவேன். இன்று அவர் எங்கோ அருகிலேயே இருப்பது போல் தோன்றியது. நிஷாந்த் கதவை தட்டி உள்ளே வந்து, வா, கீழே போகலாம். அப்பா உன்னை அழைக்கிறார் என்றான். நான் ஆச்சரியத்துடன் கீழே சென்றேன். அங்கே ஹால் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பூக்களின் வாசனை பரவியிருந்தது. எல்லோரும் அங்கே இருந்தார்கள். அங்கிளின் கண்களில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. அவர் சொன்னார், ஈஷானி, இன்று நாங்கள் உன்னிடம் மனதிலிருந்து ஒரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறோம். அவர் நிஷாந்தை பார்த்துவிட்டுச் சொன்னார், என் மகன் உன்னை பற்றி நிறைய யோசிக்கிறான். அவன் தன் வாழ்க்கையை உன்னுடன் கழிக்க விரும்புவதாக என்னிடம் சொன்னான். நான் சில நொடிகள் உறைந்து போய் நின்றேன். மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. நிஷாந்த் என் அருகில் வந்தான். அவன் கண்களில் உண்மை இருந்தது. எந்த பகட்டும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. அவன் சொன்னான், ஈஷானி, உனக்கு நிறைய கஷ்டங்கள் நடந்துவிட்டன என்று எனக்கு தெரியும். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் இருவரும் இணைந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கலாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ சம்மதம் என்று சொன்னாள். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. நான் தலையை மட்டும் குனிந்து சம்மதித்தேன்.
அங்கிள் சிரித்துக்கொண்டே, அப்படியானால் முடிவு செய்யப்பட்டது. திருமணம் இந்த வீட்டில் நடக்கும். ஆனால் ஆடம்பரத்திற்காக அல்ல, இத்தனை வருடங்கள் வலியில் வாழ்ந்த இந்த குழந்தையின் மகிழ்ச்சிக்காக என்றார். அடுத்த சில வாரங்களில் வீட்டில் சலசலப்பு அதிகமானது. திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. நிஷாந்தின் அம்மாதானே எனக்காக ஆடைகளை தேர்வு செய்தார். மகளே, இனி நீ எங்கள் கௌரவம். மக்கள் என்ன சொல்வார்கள் என்பது முக்கியமல்ல. எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் பாதைகள் தாமாகவே உருவாகும் என்றார். நான் அவரை கட்டியணைத்துக் கொண்டேன். இந்த வீடு இப்போது என்னுடையது என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். திருமண நாள் காலை மிகவும் அழகாக இருந்தது. சூரிய கதிர்கள் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்தன. நான் சிவப்பு நிற மணப்பெண் கோலத்தில் அமர்ந்திருந்தேன். என் கைகளில் நிஷாந்தின் பெயர் எழுதிய மருதாணி இருந்தது. அனைவரின் கண்களிலும் மகிழ்ச்சி தெரிந்தது. அங்கிள் அடிக்கடி என்னிடம் வந்து, இன்று உன் அப்பா இருந்திருந்தால் உன்னை நினைத்து பெருமைப்பட்டிருப்பார் மகளே என்று சொல்வார். நான் சிரிப்பேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருந்தது. இத்தனை வருட வலி இன்றுடன் முடிவுக்கு வருகிறது என்ற உணர்வு. நான் மணமேடைக்குச் சென்றபோது நிஷாந்த் ஏற்கனவே அங்கே அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் என்னை பார்த்தன. நேரம் உறைந்தது போல் இருந்தது. நான் அங்கே இருந்தேன். வாழ்க்கையிடம் தோற்காத ஒரு அனாதை பெண். அவன் அங்கே இருந்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஏற்றுக்கொண்ட ஒருவன். ஐயரின் மந்திரங்கள் ஒலிக்கத் தொடங்கின. 7 சுற்றுகள் தொடங்கின. ஒவ்வொரு சுற்றும் என் பயத்தை போக்கியது. ஒவ்வொரு மந்திரமும் என் அப்பா என் அருகில் நின்று, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் மகளே என்று சொல்வது போல் இருந்தது. 7வது சுற்று முடிந்தபோது என் கைகளில் அவன் கை இருந்தது. நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நிஷாந்த் மெதுவாக, இனி யாரும் உன்னை அழ வைக்க மாட்டார்கள் ஈஷானி. இனி வரும் ஒவ்வொரு கண்ணீரும் மகிழ்ச்சிக்காக மட்டுமே இருக்கும் என்றான். திருமணத்திற்குப் பிறகு எல்லோரும் எங்களை ஆசீர்வதித்தார்கள். அங்கிளின் கண்கள் ஈரமாக இருந்தன. இன்று மோகித்தின் கடன் தீர்ந்தது. அவன் மகளுக்கு அவளது உரிமை கிடைத்துவிட்டது. அவளது புன்னகை திரும்பிவிட்டது என்றார். நிஷாந்தின் அம்மா என்னை கட்டியணைத்து, இன்றிலிருந்து நீ வெறும் மருமகள் அல்ல, இந்த வீட்டின் நிம்மதி என்றார். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நான் பால்கனியில் நின்றிருந்தேன். காற்றில் லேசான குளிர் இருந்தது. நிஷாந்த் பின்னால் வந்து, ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கிறாய் என்றான். நான் சிரித்துக்கொண்டே, எல்லாம் எப்படி மாறிவிட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றேன். அவன், ஆம், எல்லாம் மாறிவிட்டது, ஆனால் ஒரு விஷயம் மாறாது என்றான். என்ன என்று கேட்டேன். நான் எப்போதும் உன்னுடையவனாக இருப்பேன் என்ற என் சத்தியம் என்றான். நான் வானத்தை பார்த்தேன். நான் முதல் முறையாக பால்கனியில் நின்று அழுத அந்த இரவைப் போலவே நிலவு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. வித்தியாசம் என்னவென்றால், அன்று நான் தனியாக இருந்தேன். இன்று என் மௌனத்தை புரிந்து கொள்ள ஒருவர் இருந்தார். அன்று இரவு நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், வலியின் இடத்தை நிம்மதியும், பயத்தின் இடத்தை காதலும் பிடித்துக் கொள்ளும் தருணம்தான் வாழ்க்கையின் மிக அழகான தருணம். இன்று என் வாழ்க்கையில் அந்த நிம்மதி வந்திருந்தது. நான் இப்போது வெறும் ஈஷானி அல்ல, நான் ஈஷானி நிஷாந்த். இந்த பெயர் என் விதியின் மிக அழகான அடையாளமாக மாறியது. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. பல சமயங்களில் நாம் அதிகம் நம்பும் மனிதர்களே நம்மை உடைத்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன் மனதின் நன்மையையும் தன்னம்பிக்கையையும் இழக்காமல் இருந்தால் காலம் அவனைச் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்த்துவிடும். ஈஷானியின் கதை நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாம் பறிபோனாலும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஏனென்றால் கடவுள் தாமதப்படுத்தலாம், ஆனால் கைவிட மாட்டார். அடுத்தவர் உரிமையை பறிப்பவர்கள் சிறிது காலம் மகிழ்ச்சியாக தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது. எல்லாம் தாங்கிக் கொண்டும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காத ஒருவன் ஒரு நாள் தன் உண்மையின் வலிமையால் உலகை தலைவணங்கச் செய்வான். ஈஷானி அதைத்தான் செய்தாள். அவள் வலியிலும் யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் பழிவாங்கவில்லை. பொறுமையாக இருந்தாள், தன்மீது நம்பிக்கை வைத்தாள். அந்த நம்பிக்கை அவளுக்கு அவளது உரிமையையும் காதலையும் திரும்பப் பெற்றுக் கொடுத்தது. இந்த உலகில் மிகப்பெரிய சக்தி ஒருவரிடம் இருக்கும் பணமோ பதவியோ அல்ல, அது ஒருபோதும் தலைவணங்காத தூய்மையான எண்ணம்தான். எண்ணம் உண்மையாக இருந்தால் கடவுளே தாமதமாகவோ அல்லது விரைவாகவோ நீதியை வழங்கிவிடுவார். எனவே சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் மனம் உண்மையாக இருந்தால் இலக்கு உனக்கான பாதையைத்தானே உருவாக்கும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் முதலில் உங்களுக்கு கிடைக்கும்.